நம்ம வாழ்க்கைக்கு தேவை இயற்கையா செயற்கையா? இயற்கை தான் முக்கியம். இயற்கையா இருக்கிற மூளைக்கு வேலை கொடுத்தா அது செயற்கையா ஆயிடும். அப்ப செயற்கையா புத்திசாலியா இருக்கிறத விட இயற்கையா முட்டாளா இருக்கிறது தானே நல்லது. ஆமாண்டி, நீ சொல்றதுதான் சரி. உன்கிட்ட இந்த கேள்விய கேட்டல்ல, நான் இயற்கையாவே முட்டாள் தாண்டி. சித்தி, நம்ம ஊர்லயே எங்க வீடு மாதிரி சிக்கனமா செலவு பண்றவங்க யாருமே இல்ல. உண்மையாவா? ஆமா சித்தி. எப்படின்னு சொல்லடி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? என் புருஷனுக்கு சொல்லுவேன். அப்ப சரி. காலையில எழுந்திருச்சா எங்க அம்மா பாலே இல்லாம டீ போடுவாங்க. என்னடி சொல்ற? இது தெரியாம நாங்க டீயே போடுறது இல்லையே. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிய வச்சு 3 வேளையும் குழம்பு வச்சிடுவோம். சூப்பர் டி. இது தெரியாம நாங்க சோத்த பொங்கிட்டு பக்கத்து வீட்ல போய் குழம்பு வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எங்கேயாவது டூர் போனோம்னா கார் எடுத்துட்டு போக மாட்டோம், பஸ்லயே போயிடுவோம். பரவாயில்லடி, இது தெரியாம நாங்க இன்னும் போன்லயே பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீயும் ஃபாலோ பண்ண சித்தி, அப்பதான் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாடி. யோ எந்திரியா, சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன தூங்கிட்டே இருக்க? என்னடி இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்ட. நீ எங்கேயே தூங்கி எனக்கு என்ன? இந்தா தூக்க மாத்திரை போட மறந்துட்டேன். போறா சாங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கவளவுண்டு, என்னுடைய வாழ்விலும் ஒரு யோ எனக்கு 5000 ரூபாயில புடவை எடுத்து குடியா? யோ ஒன்னதான். எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லுடி, இந்த காது கேட்க மாட்டுது. எனக்கு 10000 ரூபாயில ஒரு புடவை எடுத்து குடியா? இந்த காதை விட இந்த காதே பரவாயில்லடி. 50,000 புடவை கேளுடி. என்னடி திடீர்னு 2 காதும் கேட்க மாட்டுது? எங்க அப்பா 5 லட்சம் வச்சிருக்காரையா. ஏண்டி சத்தமா சொல்ற? பொறுமையா சொல்றி, வா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துரும். இவனுக்கு காது பிரச்சனை இல்லடி, காசுதான் பிரச்சனை. என்ன கொக்கு குனிஞ்சுக்கிட்டு வருது? என்னப்பா வேணும்? ஓனரை பார்க்கணுங்க. எதுக்கு? கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க, நாளைக்கு வந்து கொடுத்துறேன். நில்லுப்பா, பணம் நீ கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. யோ வெளியில வா. ஏன்டா முழிக்கிற? ஊர்ல பல குடும்பம் இப்படிதான் இருக்கு, அதுல இது மொத குடும்பம். ச்சே, இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஏன் தான் இப்படி இருக்காளோ? அவ என்னடி பண்ணா? டெய்லியும் அவ மாமியார திட்டிக்கிட்டே இருக்கா. அத பாக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி விடு, வருத்தப்படாத. நீ உன் மாமியார திட்ட மாட்டியாடி? திட்ட மாட்டேன்டா. பரவாயில்லடி, மாமியார் மேல ரொம்ப பாசமா இருக்க. பாசமா? அட போடா, அவங்களுக்கு காது கேட்காது. திட்டியும் வேஸ்ட். எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? கட்டையில போறவள இதுக்குதான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னியா? அடியே, வடக்கு தெருல ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 5 லட்ச ரூபா திருடிட்டாங்களாம். பூட்டுல ஏன் 5 லட்சத்தை ஒளி வச்சாங்க? பீரோல வச்சிருக்கலாம்ல. பூ வச்சு பார்த்தாங்க பொண்ணுக்கு, போக போக பார்த்தா அது புண்ணாத்தான்.